ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இது என்னை பற்றி ஒரு இன்ட்ரோ தான். இது என்னோட பேர் சுப்புலட்சுமி. நான் வந்து சென்னையில் இருக்கேன். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். நான் படித்தது அபே ஹோம் ஸ்கூலில், அது அடையாரில் இருக்க அபே ஹோம் ஸ்கூலில் தான் படித்தேன். 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படித்தேன். குடும்ப சூழ்நிலையால் படிக்க முடியல மேற்கொண்டு. அப்புறம் ஆனால் படிக்கணுன்ற அந்த எனக்கு ரொம்ப படிக்கணுன்றது ரொம்ப 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 அது மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம படிக்கணுன்ட்டு ரொம்ப அது இருந்துகிட்டே இருந்தது. நான் இப்போ ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி 10th கம்ப்ளீட் பண்ணேன். 10th வந்து 60% மார்க் எடுத்து கம்ப்ளீட் பண்ணேன். 11th அப்புறம் முடித்தேன். அப்புறம் 12th முடித்தேன். இப்போ பிஏ லிட்ரேச்சர் வந்து 2nd இயர் படிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து ஸ்டூடெண்ட், நான் பிஏ லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டு. படிச்சிட்ருக்கேன். ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டிச்சிங்கில் வந்து ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கேன். என்னை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோதான். யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு மெயின் ரீசன் வந்து இப்போது நிறைய பெண்களுக்கு வந்து படிக்கணுன்னு எண்ணம் இருக்கும். ஆனால் எப்படி படிக்கிறதுன்னு தெரியாது. நான் எந்த இன்ஸ்டியூட்க்கும் போகல, டுட்டோரியலுக்கும் போகல, எதுக்குமே போகல. நான் வீட்டில் இருந்து நான் வேலை பார்த்துட்டே என்னோடய ஒர்க் எல்லாம் பண்ணிகிட்டே வெறும் எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் கட்டிட்டு தான் நான் வந்து எக்ஸாம் எழுதினேன். நான் 10th 11th 12th 3க்குமே வெறும் எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் தான் கட்டியிருக்கேன். நான் வந்து தமிழ் மீடியத்தில் படித்தேன். நான் இப்போ எக்ஸாம் எழுதுனதுமே தமிழ் மீடியத்தில் தான் எழுதினேன். அதனால் 10th 11th 12th 3க்குமே வந்து நான் வந்து எக்ஸாம் ஃபீஸ் மட்டும்தான் கட்டியிருந்தேன். எக்ஸாம் ஃபீஸ் மட்டும்னா 10th வந்து ஒரு 250 எக்ஸாம் ஃபீஸ் கட்டினேன். 11th வந்து ஒரு 350 to 400 வரைக்கும் நான் எக்ஸாம் ஃபீஸ் கட்டினேன். 12th அந்த ரேஞ்சில் தான் கட்டினேன். இப்போ வந்து பிஎட் மட்டும் ஒரு 7500 கட்டியிருக்கேன். நான் இப்போது ஃபர்தராக போயிட்டுருக்கிறது டிகிரிக்கு சொல்கிறேன். அவ்வளோதான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு. இப்போதைக்கு வீட்டில் இருக்கேன், ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி ரொம்ப ஃபஸ்ட்டு எதுவுமே தெரியாமல் நான் எல்லாமே நானே தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கிட்டேன். ஒரு விஷயமும் நானாக தெரிஞ்சு கற்றுக்கிட்டேன். இப்போது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணிக்கணுன்ற ஒரு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த சேனல். தேங்க்யூ.